ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி ப்ரொக்கோலி ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்கிறேன். அதுக்கு பாருங்கள், ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ப்ரொக்கோலியை நல்லா பொடியாக திருவி வச்சுக்கிறேன். அது எப்படின்னுட்டுன்னு காமிக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நான் கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனாக்கா கடலை மாவு கூட போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இது மல்லிச்செடி. இது பார்த்திங்கன்னா பன்னீர். ப்ரொக்கோலிக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கிடையாது. ஸோ நான் பன்னீர் வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் சப்பாத்தி சுடும்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ரொக்கோலி நம்ம திருவி எடுக்கணும். நல்லா அந்த இதில் பார்த்திங்கனாக்கா திருவிக்கலாம். இதை வச்சு தான் நான் வெங்காயத்தையும் இதில் நல்லா மெலிசாக வரணுன்றதுனால திருவிக்கிட்டேன். ப்ரொக்கோலியும் இதில் திருவி இருக்கேன். நெக்ஸ்ட்டு பன்னீரையும் இதில் திருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோதுமை மாவு கொஞ்சம் இதில் சீரகம் போட்டிருக்கேன். கோதுமை மாவு பிசையும்போது சீரகம், இன்னும் ஓமம், எல்லாம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, மல்லிச்செடி ஏதாவது போட்டு பிசைஞ்சு நம்ம சுடலாம். இதில் மெயினாக நான் இன்றைக்கி சீரகம் போட்டிருக்கேன். ஓமமும் பெஸ்ட்டு. இல்லை கொஞ்சம் காரம் வேணும்னாக்கா கொஞ்சம் மிளகா ஃப்ளேக்ஸும் போட்டுக்கிடலாம். நம்ம ஆக்சுவலாக இது 2 ஓமமும் சீரகமும் போட்டு பிசைஞ்சாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தியும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ப்ரொக்கோலி எல்லாமே நல்லா கைட்டு பிசைஞ்சு இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு சீஸு போட்டாலும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் சீஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி பூரி இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி சுட்டுடலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இதை வச்சு ஃபுல்லாக 2 கையில் செஞ்சு காமிக்க முடியல. ஏன்னா ஒரு கையில் நான் ஃபோனு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு கையில் நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல. இப்படி ஃபுல்லாக இப்படி ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது பூரியாக சுட்டு குழந்தைங்களுக்கு பூரியாக சுட்டு கொடுத்தாலும் ஓகே. இந்த ஃபில்லிங்ஸ் எதுவும் வெளியே வராதப்ப நல்லா மூடிடுங்க. நல்லா மூடிட்டு இதை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மொபைலில் வீடியோ இதை பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. இது என் பேர பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓகேன்னுட்டு நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னுடைய சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம். நான் இது சொல்ல மறந்துட்டேன். மாவு பிசைஞ்சு இப்படி ஒரு எண்ணெய் கவரில், ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிட்டோன்னாக்கா நம்மளுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இல்லைனாக்கா நம்மளுக்கு எல்லாமே மாவு நம்ம பிசைஞ்ச மாவு காலி ஆகிட போதுனாக்கா நம்ம மாவு பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணி போட்டு வச்சா போதும். மாவு மிச்சம் ஆகிடும்னு நினச்சிங்கனாக்கா இப்படி ஒரு கவரில் போட்டு வச்சுடுங்க. எண்ணெய் கவர் பெஸ்ட்டு. இல்லை ஒரு பால் கவர், எந்த கவரில் போட்டாலும் அந்த மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கூட இதை செஞ்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சப்பாத்தி திரட்டி போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா பூரி சுடலாம். அந்த மாவு கொஞ்சம் போட்டுட்டிங்கனாக்கா அந்த தண்ணி விட்டு வராது. வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியே வரும். அதே மாதிரி ப்ரொக்கோலி கழுவிருப்போம், அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். நம்ம மல்லிச்செடி, பச்சை மிளகாய் எல்லாத்துலேருந்து தண்ணி வரும். உப்பு போட்டால் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே வந்துடும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி வெளியே வராமல் இது அருமையாக வந்துடும். நம்ம இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். நிறைய ஊற்றணுன்னாலும் ஊற்றலாம். டால்டா போடலாம், நெய் ஊற்றி சுட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பட்டர் வச்சு கொடுக்கலாம். நம்மளுடைய சாய்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரொக்கோலி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது எதரோடு சாப்பிட்லான்னாக்கா தயிரோடு சாப்பிடலாம். நான் கொஞ்சம் பட்டர் வச்சு அந்த பட்டரை தொட்டுன்னு சாப்பிட்றலாம். இல்லைன்னா கொஞ்சம் தயிர், இல்லை கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் இது ஹெவியாக இருக்கும். நம்மளுக்கு மார்னிங் 1 சாப்பிட்டாலும் போதுமாயிடும். லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்தியான டிஷ்ஷு ப்ரொக்கோலி பரோட்டா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.